ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை, உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடவே மாட்டான். யோவான் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். அன்பு தேவப்பிள்ளை, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பமே சந்தோஷத்தினால். அது என்னன்னா, ரட்சண்ய சந்தோஷம் தான் ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்தவருடைய முகத்திலே ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடிவதில்லை. அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று பழமொழி சொல்கிறது. அவர்களுடைய உள்ளத்தின் வேதனையை, வாழ்க்கையின் சோகத்தை தங்கள் முகத்திலே காண்பிக்கிறார்கள். இது தேவன் விரும்பாத ஒரு காரியம். தேவப்பிள்ளை, ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்றார். தேவப்பிள்ளைகள் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவப்பிள்ளைகளே, ஆகாய மண்டலத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் அதிகமான பிரகாசத்தை கொடுக்கிற தேவன் தமக்குள் எவ்வளவு பிரகாசத்தை வைத்திருப்பார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அவ்வளவாய் பிரகாசமுள்ள தேவனை பின்பற்றுகிற நாம் நம்முடைய முகத்திலேயே தெய்வீக பிரகாசத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். பிரகாசம் என்பது தெய்வீக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் குறிப்பிடுகிறது. தேவப்பிள்ளை, மோசே பக்தன் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலிருந்து இறங்கி வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசமாய் இருந்தபடியால் ஜனங்கள் அவரிடத்தில் சேர பயந்தார்கள். எனவேதான் அவருக்கு கர்த்தர் தம்முடைய முகத்தை உம்மேல் பிரகாசிக்க பண்ணி உம்மேல் கிருபையாய் இருக்க கடவார் என்று சொல்லி ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மோசேயின் இடத்தில் கட்டளையிட்டார்கள். நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே திருப்தியாய் மன நிறைவோடு வாழ்கிறீர்கள் என்பதை உங்கள் முகத்தின் காணப்படுகிற எனது தெய்வீக பிரகாசமே அதை காட்டி கொடுத்து விடும். தேவப்பிள்ளை, சத்ருவானவன் உங்கள் வாழ்க்கையிலே பாடுகளை, துக்கங்களை, வேதனைகளை, சஞ்சலங்களை, தவிப்பை, சோகத்தை விதைத்து ஆண்டவர் கொடுத்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டிருக்கலாம். நம் ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். எப்படி ஏசப்பா சொல்றாரு? நீங்கள் அழுது புலம்புவீர்கள், துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே அழுகையின் சூழ்நிலைகள், துக்கத்தின் பாதையில் நடக்கும் அனுபவங்கள், அவமானங்கள், தோல்விகள் நிச்சயம் வரும். ஆனால் அவைகள் உங்கள் வாழ்க்கையின் நிரந்தரமான அனுபவமாக மாறிவிடாது. தேவப்பிள்ளை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர், அல்லேலூயா. காரணம் என்னன்னா, கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் மகிழ்ச்சியாய் மாறிவிட போகிறார். உங்கள் துக்கத்தின், துயரத்தின் நாட்களுக்கு ஒரு முடிவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. தேவப்பிள்ளை, ஒருவேளை சத்துருக்களினால் நீங்கள் ஒடுக்கப்பட்டு, அசட்டை பண்ணப்பட்டு, வியாதியினாலும் பலவீனத்தினாலும் ஆத்மாவிலே ஒரு இழைப்படைந்தவர்களாய் பிரகாசமான வாழ்க்கைக்கு காத்திருக்கிற நீங்கள் இந்த இருளின் பாதையிலே கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில் காணப்படலாம். தேவப்பிள்ளை, மனம் கலங்காதுங்க. எப்படி மனம் கலங்கவே செய்யுங்க. ஒரு நாள் யார் சொன்னாலும் மனம் கலங்காதீங்க. இன்றைக்கு ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக உங்களிடத்தில் சொல்லுகிறாரு, உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். எப்படி சந்தோஷப்படும்? உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துப்படவே முடியாது. உங்கள் ஆத்மாவில் கசப்பை மாற்றி மதுரமான ஒரு வாழ்க்கை, இனிப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையை, சுகமான ஒரு வாழ்க்கையை நேராய் நான் உங்களை இந்த ஆசீர்வாதம் வாழ்க்கைக்கு நேராக உங்களை நடத்துவேன். உன்னுடைய வறண்ட வாழ்க்கை, உங்களுடைய வறண்ட வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும், பாலைவனம் போன்ற மனாந்திரமான வாழ்க்கையும் களிப்பாகவும் செழிப்பாகவும் வாழ்க்கைக்காக, அல்லேலூயா, களிப்பாகவும் செழிப்பான வாழ்க்கையாகவும் நான் மாற்றுவேன் என்று தேவன் வாக்கு விடுகிறார். அல்லேலூயா. என்னன்னு தேவப்பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சொன்னதை உங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆகவே இன்றைக்கு உங்கள் தேவைகளை நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆண்டவர் மகிழ்ச்சியாக்குவார், சந்தோஷப்படுத்துவார். சோர்ந்து போகாதுங்க, ஒரு நாளும் சோர்ந்து போகாதுங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் என்ன நடந்தாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும். நம்மை வாழ வைக்க எப்படி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்மை வைக்கும் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா? ஜெபம்.
உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்துப்பட முடியாது என்று எங்களை வாக்கு தந்த அன்பு ஆண்டவரே, எசப்பா உங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரம் எசப்பா சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே, நிம்மதி இல்லையே, எப்பொழுதும் ஒருவித பயமாக இருக்கிறது, என் வாழ்க்கையை அழுகையா இருக்கிறது, கடன் நெருக்கடியினால் கலங்கி போயிருக்கிறேனே, பாவத்தின் பயத்தினால் ஆவியினாலும் பாவத்தின் பயத்தின் ஆவியினாலும் பயந்து போயிருக்கிறேனே, அவமானம் தோல்விக்கு மேல் தோல்வி, அவமானம் தோல்வியினால் அழுது கொண்டிருக்கிறேனே, என் சூழ்நிலைகளை நினைத்து சோர்ந்து போயிருக்கிறேனே, என் பணத்தை இழந்து விட்டேனே, என் சரீர பலத்தை இழந்து விட்டேனே, என் வியாதியின் நிமித்தம் மரண பயம் தாக்கி கொண்டிருக்கிறது, அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போயிருக்கிறேனே, என் வேலையில், வியாபாரத்தில், தொழிலில் ஆசீர்வாதம் இல்லையே, மகிழ்ச்சி இல்லையே, எல்லாம் இழந்தவளை போல இருக்கிறேனே, என்னை சந்தோஷப்படுத்துங்க, மகிழ்ச்சியாக்குங்க ஆண்டவரே என்று இந்த நேரம் இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கும் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் நிலைத்து நிற்கும்படி ஆசீர்வாதித்தனால் சந்தோஷத்தால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக என்று என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.